பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இலங்கையிலே மிகப்பெரிய இயற்கை பேரிடர், பெரும் புயல், கடும் மழை, நாடு முழுவதும் வெள்ளக்காடு, 300க்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டு மடிந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து அரசிடம் தஞ்சம் அடைந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அந்த காணொளி காட்சிகளையும் வருகிற செய்திகளையும் பார்க்கிற பொழுது இலங்கையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் என்று பிரித்து பார்க்க முடியாத நிலையிலே எல்லோரும் மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற கண்ணோட்டத்திலே உண்மையிலே நாம் வேதனைப்படுகிறோம், மிக மிக வருந்துகிறோம். ஆனால் இயற்கை இந்த அளவுக்கு ஒரு சின்னஞ்சிறிய நாடு, தமிழ்நாட்டை விட மிக மிக சிறிய நாடு, தமிழ்நாட்டு அளவில் 1/3 ஒரு பகுதி. அங்கே எப்படி இவ்வளவு வெள்ளம் வந்தது, இவ்வளவு மழை பொழிந்தது, இவ்வளவு கடும் புயல் வீசியது என்று கற்பனையில் கூட நம்மளால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு செய்திகள் வேதனையோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசும் உதவிகள் செய்கின்ற அந்த செய்திகளும் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய பங்குக்கு நாங்களும் எங்களால் என்ற உதவி மனிதநேய அடிப்படையிலே செய்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. மனிதநேய அடிப்படையில் இலங்கையில் மட்டுமல்ல, இந்த பூமி பந்தில் எந்த தேசத்தில் மனித குலத்திற்கு இயற்கையால் வரக்கூடிய பேரிடர்கள் காலத்திலே உதவ வேண்டியது ஒவ்வொரு மனித கடமை. அந்த கடமையின் அடிப்படையிலே தமிழக அரசு செய்யட்டும், இந்திய அரசு செய்யட்டும். ஆனால் சிங்களவர் தமிழர் என்ற பாரபட்சம் இல்லாமல் செய்கின்ற உதவி எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். கிடைக்கிறதா என்பதை தமிழ்நாடு அரசு செய்தால் தமிழ்நாடு அரசு அதை கண்காணிக்க வேண்டும். ஒன்றிய அரசு இப்பொழுதே கண்காணிப்பு பணிகளை செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் சிங்களவர்களை பொறுத்தவரையில் எவ்வளவு பேரிடர், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கூட அவர்களுடைய பார்வை இந்த இயற்கை பேரிடரிலே தமிழர்கள் மட்டும் அழிந்திருக்க கூடாதா என்று சிந்திக்கக்கூடிய பார்வைதான் சிங்கள இனவரி அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா அந்த சிந்தனையில தான் இருப்பதாக ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே தமிழர்கள் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தமிழீழ விடுதலை போராட்ட அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கல்ல, 1983 இருந்து வருகிறது. இன்றைக்கு பல பேர் நாங்கள் தான் தேசிய தலைவர் பிரபாகரனை அங்கே கொண்டு சென்றோம், இங்கே கொண்டு சென்றோம் என்று வாய்சவடால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கடந்த கால வரலாறு தெரியாதவர்கள், புரியாதவர்கள், படிக்காதவர்கள், அறிய விரும்பாதவர்கள் கடந்த கால வரலாறை மூடி மறைத்து விட்டு தங்களுடைய ஒரு தம்பி பேசலாம், திராவிடர்கள் பேசுவது வரலாறு, நாம் தமிழர் கட்சி பேசுவது சரித்திரம்னு வரலாறுக்கும் சரித்திரத்துக்கும் வேறுபாடு தெரியாமல், எந்த மொழி சொல் என்று கூட தெரியாமல் வரலாறு என்ற தூய தமிழ் சொல்லையே திராவிடர்கள் கொடுத்துட்டு சரித்திரம் என்கின்ற சமஸ்கிருத சொல்லை இவர்கள் ஏற்றுக்கொண்டதை போல சொன்னதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் மேதகு தலைவர் வே. பிரபாகரனை பொறுத்தவரை, விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைவருடைய ஆதரவையும் இங்கே யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. திராவிட கட்சியா, தமிழ் தேசிய அமைப்புகளா, அல்லது இந்திய தேசிய கட்சியா என்று பிரித்து பார்க்க முடியாது. இந்திய ஒன்றியத்தின் ஆதரவை அவர்கள் நாடி நின்ற நிலையில தமிழ்நாட்டு அரசியல் எப்படி அவர்கள் குறுக்கிட முடியும்? எனவே தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடா கொள்கைதான் புலிகள் இயக்க கொள்கை. தலைவர், தேசிய தலைவர் வகுத்த கொள்கை. அவர்களுக்கு ஆதரவாக களமாடியவர்களும் இங்கே அப்படித்தான். கட்சி வேறுபாடு இல்லாமல் குறைந்தபட்சம் ஈழத் தமிழர்கள் தங்களுடைய தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை, அண்மையிலே கூட நம்முடைய தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நிறுவனர் தலைவர் அருமையா ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுபோல ஒரு அறிக்கையை யாரும் கொடுக்கல. திரையோணமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சைவ கோயில்களை, முருகன் கோயில்களை அல்லது குலதெய்வ வழிபாட்டு கோயிலை அகற்றிவிட்டு புத்தர் சிலையை நிறுவி பௌத்தத்தை எல்லா மக்களும் தழுவ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அந்த நிலையை கண்டித்து அறிக்கை கொடுத்த ஒரே தலைவர்
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், சமூக நீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா பல நெடுமாறம் கொடுப்பார். ஆனால் அவர் உடல்நிலை நலமின்மையின் காரணமாக படுத்த படுக்கையிலே இருந்து ஏதோ அவரால் முடிந்த வேலைகளை படுத்த படுக்கையிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தலைவர் மட்டும்தான் ஒரு விளக்கமான ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார். ஊடகங்கள் அதற்கு ஒரு பெரிய முதன்மை இடம் கொடுக்கவில்லை. நிலையில இப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் இப்பொழுது என்னன்னா, ஆமைக்கறி என்று சொல்லி அசிங்கப்பட்டு போனார். பிறகு இட்லி கறி என்று சொல்லி இருக்கிற இடமெல்லாம் போகிற இடமெல்லாம் வசைமொழிகளை பெறக்கூடிய அளவுக்கு உருவாக்கினார். இப்பொழுது அந்த வரிசையிலே மான் ஊறுகாய் புதிய கண்டுபிடிப்பு, உலகத்திலே எவரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிய கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய மருத்துவ ஆராய்ச்சியை அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விதைத்திருக்கிறார். ஊறுகாய் சாப்பிட சொன்னார்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் பக்கத்தில் இருந்தாராம். ஒரு மாபெரும் புரட்சி தலைவர், இன விடுதலை இயக்கத்தின் தலைவர், ஆயுத புரட்சியை முன்னெடுத்தவர், தரைப்படை, கடற்படை, வான்படை, தற்கொலைப்படை என்று 4 படைகளை கட்டியவர், உலகம் கண்டிராத பெருமா வீரரான தேசிய தலைவர் பிரபாகரனை கேவலம் ஒரு சமையல்காரராக்கிட்டார். யாரு? அவருடைய மகன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு அந்த ஊரிலே பிறந்த செந்தமிழருடைய மகன் இல்லை. அவர் செந்தமிழர் தன்னுடைய தந்தை பேர் வேற ஏதோ ஒரு கிறித்தவ மதத்து பேரை சொல்கிறார். தம்பி களஞ்சியமும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த ஊரிலே பிறந்த செந்தமிழர் மகன் சொல்லாமல் பிரபாகரனின் மகன், கலைஞர் மோகனும் பிரபாகரன். என்ன பேச்சு இது? என்ன பேச்சு இது? பிரபாகரன் தம்பி என்று சொன்னாலாவது சரி, ஏதோ சொல்லிவிட்டு போகலாம். என்ன செய்தீர்கள்? அந்த இயக்கம் களத்தில் நிற்கும்போது என்ன செய்தீர்கள்? ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத நீங்க அவருடைய மகன் என்கிறீர்கள், தம்பி என்கிறீர்கள், எதெல்லாமோ பேசிக்கொண்டீர்கள். இயக்கத்தை எவரிட அதற்கு ஓராண்டு காலமாக உளவு பார்ப்பதற்கு ஒருவரை போட்டார் வீட்டில். அப்ப அவர் சரியா உளவு பார்க்கலையா? நடிகை விஜயலட்சுமிக்கும் உங்களுக்கும் இருந்த இப்பொழுது மண்டியிடாத மானம் உச்ச நீதிமன்றத்திலே மண்டியிட்டது பார்த்தீர்களா? கட்ட வேண்டிய கப்பத்தை திரள் நிதியிலிருந்து விஜயலட்சுமியை கட்டி அந்த அம்மாவையும் மன்னிப்பு கேட்க வழக்கு முடித்து வைத்த இந்த விவகாரமெல்லாம் தெரியாதா நாட்டு மக்களுக்கு? அல்லது மறந்து போய்விடுவோமா தம்பி? ஆமைக்கறியை சொன்னீங்க, இட்லி கறியை சொன்னீங்க, அதுக்கு சாட்டை துறைமுறை. ஆமா ஆமா, மான் ஊறுகாவே அண்ணன் வீட்டில் நானே சாப்பிட்டேன். அப்ப வனவிலங்கு உரிமை சட்டப்படி கைது செய்யல, சிறையில் அடைக்கணும். எங்கே மானை வேட்டையாடினார்கள்? எப்படி அதை மாமிசமா கொண்டு வந்தார்கள்? எப்படி அதை ஊறுகாவை போட்டார்கள்? இவர் சொல்கிறார், மான் ஊறுகாயை வைத்து சாப்பிட சொன்னார்கள். அப்புறம் குருதி கொதிப்பு வந்து விடும், பிபி. அவரே சொல்றார், பிபி வந்து விடும் என்று நான் வேண்டாம் வேண்டாம். இவர் ஊறுகாய் சாப்பிடுவதற்கே பயப்படுகிறார். சண்டைக்கு போறது சாப்பிடுவதற்கு பயப்படுறார், சண்டைக்கு பயப்பட மாட்டார். யாரும் பக்கத்தில் உள்ளவர் சொன்ன மாதிரி. இதெல்லாம் கதையா அது ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க. வண்ண வண்ணமா படச்சுருள், கலரா ரீல் விடுகிற. ஏன்னா அந்த ரீல் வண்ணமா படம் எடுக்கிற வேலையை தானே தம்பி செய்தாரு. கதை சொல்லுவதில் சிவாஜி கணேசனையே அசர வைத்தவர் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல அந்த கதையெல்லாம் திரைக்கதை வசனத்தோடு அந்த திரை காட்சிகளோடு நிறுத்திடுங்க தம்பி. நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, சிறையிலிருந்து வந்தேன். சிறைக்கு போறதுக்கு முன்னால் எங்க இருந்தீங்க என்ற வினா வருது இல்ல. சாட்டை துறைமுகம்லாம் நான் மான் ஊறுகாய் அண்ணன் வீட்டிலே சாப்பிட்டேன். அவர் வக்காலத்து. புலால் உண்ணாமை என்கின்ற அதிகாரத்தை பேராசான் வள்ளுவர் வகுத்து தந்திருக்கிறாரு. கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, இதையெல்லாம் படிக்க மாட்டீங்க. இப்பொழுது மான் ஊறுகாய் என்று ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட இயக்க தலைவரை, மேதகு தலைவரை, தேசிய தலைவரை, புரட்சியாளரை, உலகம் கண்டிராத பெருமா வீரரை ஆமைக்கறி, இட்லி கறி, மான் ஊறுகாய் என்று அன்பு தம்பி, உங்களை இன்றைக்கும் தம்பி என்று சொல்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வோடு உரிமையோடு தமிழீழ விடுதலை போராட்ட களத்திற்காக பின்தளத்திலே வாழ்க்கை இழந்தவர்கள், வாழ்க்கை தொலைத்தவர்கள் என்ற அடிப்படையில் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களே, இனிமேலாவது தமிழீழ விடுதலை களத்தை கொச்சைப்படுத்தாமல் உங்கள் அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.